வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம சென்னை லயோலா காலேஜ்ல இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நான் டீச்சிங் ஸ்டாஃப் வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு டைப்பிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் தமிழ் நீங்கள் முடிச்சிருக்கணும் சீனியர் கிரேட் வரைக்கும். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SC ST இருந்தீங்கன்னா 35 வயது வரைக்கும், BC MBC இருந்தால் 32, அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்க்குமே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேப் அசிஸ்டன்ட் 9 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ரெக்கார்ட் கிளர்க் 3 வேகன்சி, நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஆபீஸ் அசிஸ்டன்ட் 8 வேகன்சி, நீங்க 8th பாஸ் பண்ணாலே போதுமானது. ஸ்வீப்பர் வந்துட்டு 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கும் நீங்க 8th பாஸ் பண்ணாலே போதுமானது. வாட்ச்மேன் 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. வாட்டர்மேன் 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். கார்டனருக்கு வந்துட்டு 2 வேகன்சி, இதுக்கும் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து செக்வெண்டர்ல 2 வேகன்சி, 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. மார்க்கர்ல 3 வேகன்சி, இதுக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஸ்டோர் கீப்பர் 1 வேகன்சி, 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் SC ST கேண்டிடேட்ஸ் ஆனீங்கன்னா 35 வரைக்கும், BC MBC கேண்டிடேட்ஸ் ஆனீங்கன்னா வந்துட்டு 30 வயது வரைக்கும், அதர் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்துட்டு டோட்டலா வந்து 40 வேகன்சி இருக்கு. இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல தான், ஆஃப்லைன்ல தான் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் லயோலா காலேஜ், சென்னை 6,34,000. இந்த அட்ரஸுக்கு நீங்க இந்த நோட்டிபிகேஷன் விட்ட 10வது நாளுக்குள்ள நீங்க அனுப்பிச்சிடணும். ஆல்ரெடி வந்து டேட் இல்லை நம்மளுக்கு. ஸோ 2ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். அதாவது February 2க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ஸோ மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்றேன், February 2க்குள்ள உங்களுக்கான சர்டிபிகேட் ஜெராக்ஸஸ் வந்து நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அனுப்பணும்னா அவங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஒன்று இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பத்தி நான் இப்போ பிரீஃப்லி பார்க்கலாம். அதுவும் இல்லாம உங்களோட சாஃப்ட் காப்பியை மெயிலுக்கும் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் secretary@loyola-college @education இந்த வெப்சைட்டுக்கு நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பெயர்ன்ற இடத்துல உங்க பெயரை நீங்க எழுதிக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற கரண்ட் அட்ரஸை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. கல்வி தகுதி நீங்க 10th 8th இல்லைன்னா வந்து டிகிரின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுங்க. பிளஸ் வந்துட்டு உங்களுக்கான எல்லா சர்டிபிகேட்ஸும் நீங்க ஜெராக்ஸ் காப்பீஸா வந்து நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பிறந்த தேதி நீங்க மார்க் ஷீட்ல எந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜாதி சான்றிதழ் வந்துட்டு நீங்க இணைக்கப்பட வேண்டும். ஜாதியை வந்து என்னன்னு செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. இருந்தீங்கன்னா நீங்க ஆமன் போட்டுட்டு என்ன டீட்டெயில் அதுல மென்ஷன் பண்ணீங்க. வேற எதனா இதர தகுதிகள் எதனா இருப்பின், அதாவது டைப்பிங் இல்லைன்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சீங்களோ இதை வந்துட்டு நீங்க இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்க கரண்ட்ல யூஸ் பண்ற மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டோட நேம் நீங்க அப்ளை எழுதுற மாதிரி பாருங்க. அடுத்து வந்து எந்த டேட்ல நீங்க அனுப்புறீங்களோ அந்த டேட்டும் பிளஸ் உங்க ஊரோட பேரை நீங்க மென்ஷன் பண்ணிட்டு இங்க உங்க சிக்னேச்சர் பண்றீங்க. ஸோ இணைக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்க வேண்டும் சொல்லிட்டு கல்வி தகுதி சான்றிதழ் நகல்கள், அதாவது எல்லா TC மார்க் ஷீட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸை நீங்க அட்டாச் பண்ணணும். அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்க அட்டாச் பண்ணணும். அடுத்து வந்து ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமை சான்றிதழ் நகல் வந்து நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு ஆதார் அட்டை நகல் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டை நீங்க கண்டிப்பா இது பண்ணணும். அடுத்து வந்துட்டு வேலைவாய்ப்பு பதிவு அட்டை, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அதோட பதிவு அட்டையை நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு செல்ஃப் அட்டாச்சு 25 ரூபாய் தபால் தலை, அதாவது நீங்க அனுப்புற அப்ளிகேஷன், அதாவது அந்த போஸ்ட்ல நீங்க 25 ரூபீஸ் ஸ்டாம்பை ஒட்டி ஒரு கவரை வந்து நீங்க அதுக்குள்ள அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அது திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கான இது போஸ்ட்டை வந்து அவங்க அனுப்புவாங்க. ஸோ அதனால உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க 25 ரூபாய் ஸ்டாம்பை ஒட்டின ஒரு அப்ளிகேஷன் கவரை நீங்க எம்டி கவரை வந்து அட்டாச் பண்ணி நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம இதை அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.